வணக்கங்க. வணக்கம். இந்த திமுககாரங்க பிஜேபியை பற்றி, மும்மொழி கொள்கையை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பசும்பொன் பாண்டியன் ஒருத்தர் வழக்கறிஞர், அவரும் அதை பற்றி ஏதோ கொஞ்சம் தப்பாலாம் பேசியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பசும்பொன் பாண்டியன் ஓகே, அந்த வீடியோ நானும் பார்த்துருக்கேங்க. அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. அவர் பிஜேபிலாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அவர் படித்து வழக்கறிஞர் ஆனாரா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. நல்லா படித்தவங்களுக்கு பிஜேபியை பற்றியும் தெரியும், நரேந்திர மோடியை பற்றியும் தெரியும், மாநில தலைவரை பற்றியும் தெரியும். மும்மொழி கொள்கைங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்தியை மட்டும்தான் கற்றுக்குங்கன்னு சொல்லலை யாரும். தமிழ், அடுத்து ஆங்கிலம், அடுத்து ஒரு மொழி, எந்த மொழி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை படிங்கன்றாரு. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட பையன் ஃப்ரெஞ்சு மொழி கற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவரை நாங்கள் ஹிந்தி படிச்சுக்கோங்கன்னு சொன்னால் தான் தவறு. யாருக்கு எந்த மொழி பிடிக்குதோ அந்த மொழியை கற்றுக்கிறலாம், தவறு இல்லை. இப்போ ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் போகிறாரு, அந்த நாட்டுக்கு போய் அந்த மொழி தெரிஞ்சால் தான் அவர் அங்கே வேலை பார்க்க முடியும். தமிழும் இங்கிலீஷையும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோமே தவிர இது புரியாமல் பேசுகிறாரு. அவர் உதயநிதியையும் ஸ்டாலினையும் ஆதரித்து பேசலாம், தப்பு இல்லை. அவர் அதுக்கு நேரடியாக போய் திமுகவிலே சேர்ந்து நீங்கள் அவர் இந்த வேலையை பார்க்கலாம். இருந்தாலும் அவர் என்னன்னு தெரில, மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி பேசுகிறாரு. இருந்தாலும் நான் உங்களுக்கு கருத்து சொல்கிறேன். பிஜேபிங்கிறது ஒரு சாதாரண கட்சி கிடையாது. இது ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் கட்சி. அடுத்து பார்த்திங்கன்னா 16 ஸ்டேட்டில் ஆண்டுகிட்டு இருக்கிறோம், இப்போ டெல்லியோடு சேர்த்து. அந்த 16 சிஎம்களுக்கும் ஒரு தலைவர். இவர் உலகத் தலைவர்களில் ஒரு ஆளாக இருக்கார் எங்கள் நரேந்திர மோடி. அவரை இவர் தரந்தாழ்த்து பேசுகிறது வலைதளங்களில் ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. இது இனிமேல் அவரை கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். இனிமேல் அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசக்கூடாது. நேரடியாக போய் அவங்களுக்கு ஜல்ரா போடுறதுனா நேரடியாக போய் அவங்க ஜல்ரா போட்டுக்கிற வேண்டியது. அதுக்காக வலைதளங்களில் எங்களது தலைவர் நரேந்திர மோடிஜியை பற்றியோ அண்ணாமலையை பற்றியோ, அண்ணாமலை மாநில தலைவரெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறாரு. இது அவருக்கு முதலும் கடைசியமாக வச்சுக்கிறணும். இது நாங்கள் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறோம். இனிமேல் அவர் வழக்கறிஞர் வேலையை பார்க்கட்டும், இல்லைன்னா போய் திமுகவுக்கு போய் கூச்சா தூக்கட்டும். எங்கள் தலைவரை பேசுகிறதுக்கு எந்த வித அதிகாரமும் கிடையாது, அருகதையும் கிடையாது. தெம்பு இருந்தால் திராணி இருந்தான்னு கேட்குறாரு. அமைச்சர்கள் குற்றம் சாட்டினார், அது என்ன நிரூபிச்சாங்க? பேண்ட்டில் ஒன்றுக்கு போகிற அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதை விட வேறு அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு அமைச்சரத்துக்கு உள்ள வச்சுருக்கோம். இவர் ஒரு ஆள்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆண்டுக்கிட்டு இருந்த சிஎம்முங்க ஜெயலலிதாம்மா, அவங்களே தூக்கி உள்ளே வச்ச தமிழ்நாடுங்க இது. இவர் ஒரு வழக்கறிஞர்ன்றனால என்ன வேணாலும் பேசுவாரா? நாவை அடக்கி பேசணும். இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன். இது கடைசியாக வச்சுக்கிறட்டும். என் தலைவர் நரேந்திர மோடியையும் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையை பற்றி பேசினா கண்டிப்பான முறையில் இதுக்கு மிகப்பெரிய இதை நான் அவர் சந்திக்க வேண்டியது வரும். நன்றி, வணக்கம்.